மதுரையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் உசிலம்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக விவசாயி மணவாள கண்ணன் கண்ணீர் விட்டு கதறி புகார் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல் மூட்டை ஒன்றுக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்டு 19 பேர் கொண்ட கும்பல் மிரட்டுவது குறித்து அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். நான் கே நாட்டாவட்டி சென்ட்ரல் 15 ஏக்கர் நெல் நட்டிருந்தேன். 5 நாள் போட விடாமல் திமுக ஒன்றிய செயலாளர் நிப்பாட்டி வச்சிருந்தார். அவர் கூப்பிடாமல் சென்டர் நடத்தக்கூடாது, அவருக்கு பணம் கொடுக்காமல் சென்டர் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். கலெக்டருக்கு ஏற்கனவே ஒரு மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லிட்டேன். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. திமுக நிர்வாகியை தான் சில நெல் கொள்முதல் நிலையத்தை கையில் எடுத்து வச்சுருக்காங்க.